ரிஷபராசியை தொட்டவன் கெட்டான் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக பெரிய வரம் கிடைக்கும் நேரமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வேலை எப்படி அமைய போகிறது என்று பார்க்கும்போது, ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் மிகவும் வலுவாக இந்த வேளையில் நினைப்பதை விட பல வெற்றி வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கக்கூடிய வெற்றிக்கே உரித்தான 3ஆம் இடத்தில் நுழைகிறாருங்க. ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனின் இந்த மாறுதல் ஏற்கனவே தைரியஸ்தானத்தில் உச்சம் பெற்று வலம் வரக்கூடிய தேவகுருவான குருவுடன் இணைந்து அசுர குருவாக பார்க்கக்கூடிய ராசியின் அதிபதியான சுக்கிரனும் ஒன்றிணைந்து வலம் வரும் இந்த வேளை என்பது குரு சுக்கிர யோகத்தை ஏற்படுத்துவது மட்டுமல்லாது குரு சந்திர யோகம் உள்ளிட்ட பல்வேறு வகையான யோகங்களை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. எனவே நினைப்பதை விட சிறப்பான மாற்றங்கள் உங்களை தேடி வரும். அது மட்டுமல்லாது வெற்றிக்கே உரித்தான 3ஆம் இடத்தில் இந்த இணைவு ஏற்பட்டிருப்பது, இயற்கை சுபகிரகமும் முழு சுபகிரகமும் இணைந்திருப்பது முரண்பாடான பல பிரச்சனைகளை நிச்சயமாக விளக்குவதோடு சிறப்பான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. எனவேதான் ரிஷபராசிக்காரர்களை தொட்டவன் கெட்டான் என்று சொல்லக்கூடிய வகையில் ரிஷபராசிக்காரர்களுக்கு தீங்கிழைக்க வேண்டும், விடுதல் செய்ய வேண்டும் என்ற மனநிலையுடன் இருக்கக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் வீழ்த்தப்படுவதற்கான சிறப்பான தருணமாக இந்த வேலை அமையக்கூடிய சந்தர்ப்பத்தை கிரகநிலைகள் உருவாக்கி கொடுக்கிறது. எனவேதான் ரிஷபராசியை தொட்டவன் கெட்டான் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும், எந்த விதமான சிரமமாக இருந்தாலும், எந்த விதமான இடர்பாடுகளாக இருந்தாலும் அதிலிருந்து முழுமையாக வெளிவருவதற்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்க போகிறது. உங்களுக்கு தொல்லை கொடுத்தவர்கள் வீழ்ச்சி அடைவதோடு உங்களுடைய வாழ்வில் வளர்ச்சி காணக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு. ராசியின் அதிபதியாகவும் ருணரோக சத்ருஸ்தானாதிபதியாகவும் இருக்கக்கூடிய வித்யாகரகரான புதனின் ஆட்சி வீட்டில் இருந்து விலகி ராசியின் அதிபதியான சுக்கிரன் சந்திரனின் ஆட்சி வீட்டிற்குள் நுழைகிறார். சந்திரன் ராசியின் அதிபதியான குருவை, அசுர குருவையும் தேவகுருவையும் நட்பு கிரகமாக பார்க்கிறார். எனவே அவரின் வீட்டில் இந்த இணைவு ஏற்பட்டிருப்பது நிச்சயமாக பல வெற்றி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறது. இயற்கையாகவே இந்த இரு கிரகநிலைகளும் மனித வாழ்க்கையை முற்றிலுமாக தலைகீழாக புரட்டி போடக்கூடிய அளவிற்கு அற்புதமான ஆற்றலையும் வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய கிரகமாக பார்க்கப்படுகின்றன. இந்த இரு கிரகநிலைகளும் ஒன்றிணைந்து இந்த வேளையில் மிகப்பெரிய அளவிலான அதிரடியான மாற்றத்தையும் மிக சிறப்பான வாய்ப்பையும் உறுதியாகவே இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. 2 கிரகநிலைகளும் இணைந்து இந்த தருணத்தில் சிறப்பான மாற்றங்களை ஏற்படுத்துவதோடு வெற்றிக்கே உரித்தான 3ஆம் இடத்தில் இருந்து 9ஆம் இடமான பாகியஸ்தானத்தை பார்ப்பதால் நிச்சயமாக பல வகையில் நன்மை உண்டு. பொருளாதார பற்றாக்குறை விலகும். பாகியஸ்தானத்தின் மீது குருவின் பார்வை பதிவது மட்டுமல்லாது ராசியின் அதிபதியான சுக்கிரனின் பார்வையும் பதிகிறது. எனவே நிறைவடையாத காரியங்கள் கூட இந்த தருணத்தில் நிறைவடைவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. படிப்படியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஏராளமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் கைகூட போகிறது. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய பல நிகழ்வுகள் கைகூடாத சூழலில் இந்த தருணத்தில் அவை எளிதில் கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. அது மட்டுமல்லாது இந்த வேளையில் பணப்புழக்கம் அதிகரிக்க போகிறது. பண தேவை அதிகரிக்கும். சுப காரியங்களை விரைவாக செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. பணப்புழக்கம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு மோகமாக உண்டு என்பதை வெற்றிக்கு உரித்தான 3இல் அமர்ந்து 9ஆம் இடத்தை ராசியின் அதிபதியான சுக்கிரன் பார்ப்பதால் நிச்சயமாக உண்டு. சுப விரயங்கள் உறுதியாகவே இந்த தருணத்தில் ஏற்படும். அது மட்டுமல்லாது நீங்கள் எதிர்பார்ப்பதை விட இந்த தருணத்தில் வீடு வாங்குதல், நிலம் வாங்குதல் உள்ளிட்ட வாய்ப்புகள் சாதகமாக அமையும். தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியை இந்த தருணத்தில் உறுதியாகவே சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. உங்களுடன் கருத்து வேறுபாடுகளில் இருந்த நபர்கள் கூட உங்களுடன் இணையக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. சுய தொழில் துவங்கக்கூடிய முயற்சியில் மிகப்பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பை உறுதி செய்யக்கூடிய முதன்மையான யோகம் ரிஷபராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உண்டு என்பதை திட்டவட்டமாக குரு சுக்கிரன் இணைந்து இருக்கக்கூடிய இந்த வேலையை ஏற்படுத்தி கொடுக்கின்றன. எதிர்பார்ப்பதை விட அதிரடியான மாற்றங்கள் இந்த தருணத்தில் நிச்சயமாக வரும். பெண்கள் வழியில் ஏற்பட்ட பல நெருக்கடிகளை தவிர்க்க முடியும். பெண்களுக்கு ஆண்கள் வழியில் ஏற்பட்ட பிரச்சனைகள் இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலக போகிறது. வெளிநாட்டு நிறுவனத்தில் பணிபுரியக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புக்காக காத்து கொண்டிருந்த உங்களது விருப்பம் நிறைவேற போகிறது. இதுவரை நீங்கள் எதிர்பார்த்த அழைப்பு, நல்ல தகவல் கிடைக்கவில்லை என்ற கவலையில் இருந்து வந்த உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான நல்ல வாய்ப்பு நிச்சயமாக
நிச்சயமாக கிடைக்க போகிறது. எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை விட இந்த தருணத்தில் நல்ல தகவல் கிடைக்கும் அற்புதமான வாய்ப்பை கிரகநிலைகள் உருவாக்கி கொடுக்கின்றன. உத்தியோகத்தில் ஊதிய உயர்வு, பதவி உயர்வு, பணி நிரந்தரம் உள்ளிட்ட பல நல்ல வாய்ப்புகள் கிடைப்பதோடு நுணுக்கமாக பல்வேறு வகையான விஷயங்களை கற்றுக்கொண்டு செயல்படுத்துவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் நிச்சயம் நிறைவாக கிடைக்க போகிறது. விரும்பிய காரியங்களை விரும்பியவுடன் விரைவாகவும் துரிதமாகவும் செய்து காட்டுவதற்கான சிறப்பான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் கனகச்சிதமாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் எதிர்பார்ப்பதை விட பல்வேறு வகையான நெருக்கடிகளை முற்றிலுமாக தவிர்க்க முடியும். குரு மற்றும் சனி உள்ளிட்ட பல கிரகநிலைகள் மிக அற்புதமான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கின்றன. எனவே இந்த தருணத்தில் உங்களுக்கு தொல்லை கொடுத்தவர்கள் வீழ்ச்சி அடைவதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க போகிறது. மிக பெரிய வரம் கிடைக்கும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் கடுமையான பிரச்சனைகளும் நெருக்கடிகளும் இந்த தருணத்தில் விலகி சிறப்பான வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் முற்றிலுமாக விலகும். எதிர்பார்த்த திருமணம் உள்ளிட்ட பல சுபகாரியங்களை விரைவாக இந்த தருணத்தில் சந்திக்க முடியும். சுபகாரியங்களை தடை ஏற்படுத்தி விட வேண்டும் என்று ரிஷபராசியை தொட்டவன் உறுதியாக கெட்டான் என்று சொல்லக்கூடிய வகையில் அதிரடியான மாற்றத்தை சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்க போகிறது. மதிப்பும் அந்தஸ்தும் மரியாதையும் இந்த தருணத்தில் உயரும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல நல்ல காரியங்களை விரைவாகவும் துரிதமாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய திருப்பம் அதிரடியாக வந்து சேரும். நீங்கள் எதிர்பார்ப்பதை விட வியாபாரம், தொழில் ரீதியாக புதிய ஆர்டர்களும் ஒப்பந்தங்களும் இந்த தருணத்தில் வந்து சேருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஊதிய உயர்வு, பதவி உயர்வு போன்றவை நிறைவாக கிடைக்கும். கலைத்துறையில் நல்ல பல தகவல்கள் உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயம் உண்டு. மாணவ மாணவியரின் கல்வியில் மிக பெரிய அளவிலான முன்னேற்றம் இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்கும். பெண்மணிகளுக்கு எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் கனகச்சிதமாக இந்த தருணத்தில் அமைய போகிறது. கொடுக்கல் வாங்கல் உள்ளிட்ட பல பிரச்சனைகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகும். உங்களது மதிப்பும் அந்தஸ்தும் மரியாதையும் உயரக்கூடிய வகையில் மிகப்பெரிய வரம் கிடைக்க போகிறது. அந்த வரம் உங்களுடைய தேவையை உறுதியாகவே பூர்த்தி செய்யக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. எனவே ரிஷபராசிக்காரர்கள் இந்த தருணத்தை உறுதியாகவே தவறவிடாமல் சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள். பல வகையான சிக்கல்களும் சிரமங்களும் நெருக்கடிகளும் விலகும். அது மட்டுமல்லாது மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள வெள்ளிக்கிழமை விரதமிருந்து வராகியம்மன் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். மிக பெரிய அளவிலான வளர்ச்சி நிச்சயமாக உங்களை தேடி வரும். தங்களால் இயன்ற தான தர்ம காரியங்களை மேற்கொள்ளுங்கள். ரிஷபராசியை தொட்டவன் கெட்டுவிடுவதோடு மட்டுமல்லாது மிக சிறப்பான முன்னேற்ற வளர்ச்சியும் அற்புதமான வாய்ப்புகள் கிடைக்கும் நேரமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே இந்த நேரம் அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை.